சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மனத்திலேயும் நின்று ரசிக்கப்படும்படி கிருபை கூறலும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தள்ளும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து சரணடைந்து உமது அருட்காவை மன்றாடி ஒருவரையும் நீர் கைவிட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேட்கப்பட்டதில்லை என்பதை நினைத்தாலும் கன்னியர்களுக்கு அரசான நீயே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் நான் தூண்டப்பட்டு அடியே உன் திருப்பாதம் ஆண்டி வருகிறேன். பாவியாகிய நான் உன் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கிறேன். மண் உருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் போய்த்த புனித மரியாதையே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உன் அடைக்கலமாக ஓடி வந்தோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஜென்ம பாவம் இல்லாமல் போய்த்த புனித மரியாதையே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உன் அடைக்கலமாக ஓடி வந்தோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுடைய நாமத்தில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தாய் திருச்சபையோடு இணைந்து திருக்குடும்ப பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டினுடைய இறுதி ஞாயிறாக இருக்கிறது. எனவே இந்த திருப்பலியில் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நன்றி சொல்லுகிற உள்ளங்களாக மாறுவதற்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய குடும்பத்தில் இந்த திருக்குடும்பத்திலிருந்து பிறக்கிற அருள் ஆசி நிலைக்க நாம் ஜெபிப்போம். இப்பொழுது என்னோடு சேர்ந்து இந்த திருப்பலி கருத்துக்களுக்காக ஜெபிக்க அழைக்கிறேன். தயவு செய்து அமரவும். இன்றைய நாளில் நன்றியதல் பலியாக குடும்பங்களாக ஒப்புக்கொடுக்கிறவர்கள் சேவியர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன், அமலா, கிஷோர், ரோஷினி, ஆண்டனி, ஆனு, ஜேசு,
आनंद, रानी, जयकुमार, वेनेसिया, स्टीफन नोयल, चित्रा मैगदलिन, जीवेंद्रन, शांतला, करुणाकरन, स्नोफा, मौरिल, रगांसी, इमानुअल, माइकल, अलिशा फाउस्टीना, अशोक कुमार, जॉनी, शार्लिन, जोविशा, जूड, जेसिका, मुरुगेसन, बृंदा, अश्मिता, प्रगल्या, जूड, पूर्णिमा, जॉय, जोफिल, आरोग्य आरस, गीता, मार्टिन, रोजलिन, विजयन, एनी, शारन, सरीन, सगायराज, सुजाता, ब्रिंदन, क्रिस्टी, एवियन, सगाय राबिन, शर्मिन विनी, यूजिन थॉमस, शालिनी यूजिन, आल्बर्ट, सिंधिया, जूलियन, सही, विविन, जोविन, साइमन, मलर, राजेश, निशा, नेल्सन, मदना, लियो, जोसेफिन, क्रिस, शेखर, एग्नेस, वैलेंटीना, राफाएल, वेनिस, जया, मल्लिका, जस्टिन, रानी, आनंदी, प्रदीप and Kiran, Justin, Prabha, Albert, Christina, Kevin, Vivin, Vinesh, Irene, Anthony Raj, Jansi Rani, Magbon, Tina, Aravind, Alista, Jennifer, Alista. மற்றும் தனி நபர்களுக்காக அருட்சகோதரி ரோசி, அருட்சகோதரி ஆஞ்சலின், அருட்சகோதரி ரோசரி, அருட்சகோதரி லொரேட்டா மற்றும் டிவைன் மர்சி நிறுவனம், அலெக்சாண்டர் ஆரோக்கியசாமி. இந்த திருப்பலியில் சிறப்பு கருத்துக்களுக்காக ரீதா, முத்து, ராஜேஷ், ராணி உடல் சுகம் வேண்டியும், கெனி, ஜேசு, அவிலா நல் படிப்பிற்காகவும், ஜொனேட்டா, ஜோகானஸ், ஜோயல் நல்ல உடல் நலம் மற்றும் படிப்பில் ஞானம் வேண்டியும், நம்முடைய குடும்பங்களில் இறை அழைத்தல் பெருக வேண்டியும், மேகி, ஜோ, ஜெசிகா இவருடைய குடும்ப சிறப்பு கருத்துக்களுக்காகவும், டேனி, டேடியன் பிறந்த நாள் நன்றியாகவும், ஃபாதர் வில்சன், ஃபாதர் ஜான் ஜேம்ஸ், ஃபாதர் கமல்ராஜ், ஃபாதர் அருள் பிரகாஷ், ஃபாதர் பிச்சா பிள்ளை, ஃபாதர் லூர்துசாமி மற்றும் இவருடைய ஆர்டினேஷன் டே தேங்க்ஸ்கிவிங் இந்த கருத்துக்களுக்காகவும், ஆன்ம இளைப்பாறுதல் வேண்டி இந்த குடும்பங்களில் மரித்த சகோதரிகளுக்காக, இந்த குடும்பங்களில் மரித்தவர்களுக்காக சேவியர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன், அமலா, ஜெயக்குமார், வெனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோஃபா, மௌரில், ரொகான்சி, மார்டின், ரோசலின், விஜயன், ஆனி, யூஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், சகாராஜ், சுஜாதா, ஜூலியன், சஹீப், சைமன், மலர், லியோ, ஜோசபின், ஆல்பர்ட், கிறிஸ்டினா மற்றும் இந்த பெயர் கொண்ட இறந்த விசுவாசிகளுக்காக ஸ்டெல்லா ஆண்டனி, ஜான்சன் ராட்ரிகோ, பிலோமினா மேரி, டி தேவகுருஸ், டி அருள் மேரி, ஆந்தோனி சாந்த் ராஜ், ஃபவுலா நான்சி, வயலட் அம்மா, ஹாரி ராஜ், ஆலிஸ், லூர்து மேரி, ஆரோக்கியசாமி, பிரான்சிஸ் சேவியர், அம்ப்ரோஸ் லூசி, விலவேந்திரன், ஆரோக்கிய மேரி, அருட்பணியாளர் ஏ தாமஸ், அன்படி, அருட்பணியாளர் ஜோசப் ஆண்டனி இவருடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் ஜெபிக்கிறோம். தயவுசெய்து எழுந்து நிற்போம். இன்றைய திருப்பலியில் இந்த சிறப்பு கருத்துக்களுக்காக வருகிற போது நிறைய அருட்பணியாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் ஆர்டினேஷன் டே அருட்பணிவு பெற்ற நாள் நன்றியறிதல் பலி, இரண்டாவது அருட்பணியாளர் ஆன்ம இளைப்பாற்றுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். சிறப்பாக தனி நபர்களாக, குடும்பங்களாக ஏதோ ஒரு கருத்துக்காக இந்த 2024 குடும்பங்களாக நாம் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி கடவுளுக்கு ஏற்றதாக அமையவும், நம்முடைய கருத்துக்கள் ஆண்டவருடைய கிருபையினால் நிறைவு பெறவும், நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி அடையவும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முறை திருக்குடும்ப விழாவை கொண்டாட வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் அன்பிய ஒருங்கிணைப்பாளர் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். நீதியில் நிறைந்த கணவர் யோசிப்பு, தூய்மையில் நிறைந்த மனைவி மரியா, ஞானத்தில் நிறைந்த குழந்தை இயேசு, அன்பை மட்டுமே அடித்தளமாக்கி இறை சித்தத்தை நிறைவேற்றி உலகின் உன்னத குடும்பமாக உயர்ந்திருப்பது போல எங்கள் குடும்பங்களும் மேன்மை அடைய இன்றைய திருப்பலி எமக்கு அழைப்பு தருகின்றது. அன்பின் பிறப்பிடமாகவும் மகிழ்ச்சியின் உறைவிடமாகவும் எங்கள் அன்பிய குடும்பங்கள் அனைத்தும் மாறிடவும் அருளும் ஆசிரும் பெற்று வலிமை நிறைந்த சமூகமாக கட்டி எழுப்பப்படவும் வரம் வேண்டி அனைத்து குடும்பங்களையும் இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து பக்தியோடு பங்கேற்போம். இந்த உன்னதமான திருப்பலியை தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்து ஆண்டவர் இரக்கமுள்ளவர், என்னுடைய குற்றங்களை மன்னிப்பார் என்ற நம்பிக்கையில நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம்.
இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரை நீரம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 20 முதல் 22 மற்றும் 24 முதல் 28 வரை உள்ள இறைவசனங்கள். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவர் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும்
ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பல்லவி. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோல் முத்தங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை பொழுது கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. பல்லவி. படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழி செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பல்லவி. நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 2 வரை மற்றும் 21 முதல் 24 வரை. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். அது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர்.
அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மகிழ்ச்சியின் காலத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஒரு வித்தியாசமான விழா, திருக்குடும்ப விழா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். திருக்குடும்பம் என்றாலே நமக்கு தெரிந்தது தான். இந்த திருக்குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யார் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். இயேசு, அன்னை மாமரி, யோசேப்பர், இந்த மக்களை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். இது போலத்தான் நம்முடைய குடும்பங்களை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அந்த நாட்களில் தரகர்கள் அதிகமாக இருப்பாங்க. பொண்ணு பார்க்கணும், இல்லை மாப்பிள்ளை பார்க்கணும். அதெல்லாம் கடந்து கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குடும்பம் என்பது, திருமணம் என்பது ஒரு அருட்சாதனம். இந்த அருட்சாதனத்தினுடைய ஆசிரியர்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த குடும்பத்தினால என்ன, அதாவது திருமணம் என்ற அருட்சாதனத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் புதைந்திருக்கின்றன என்பதை நாம் நினைத்தாலே நல்ல முறையிலே நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். முதல் ஆசீர்வாதம், தந்தையும் தாயையும் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன், நானே உங்களுடைய கடவுள். வியத்தகு செயல்களை செய்வதிலும் உங்களுக்கு துன்ப துயரங்களுக்கு மத்தியிலே நான் இருப்பதும் நானே உங்களுக்கு கடவுள் என்ற வாக்குறுதியை, திட்டத்தை அவர் வகுத்து வைக்கிறார். எனவே கடவுள் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவராக இருக்கிறார். எனவேதான் திருப்பாடல் 127 நாம் இப்படி பார்க்கிறோம். அதாவது, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். இதுதான் முதல் ஆசீர்வாதம். கடவுள் நம்முடைய, அதாவது கணவனை அல்லது மனைவியரை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்று நம்ப வேண்டும். கடவுள்தான் இந்த குடும்பத்தை கட்டுகிறார் என்று நாம் நம்ப வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், திருப்பாடல் 128 3வது வசனத்துல, உமது இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமாக கருத வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த அருட்சாதனத்துடைய இன்னொரு ஆசீர்வாதம் நம்முடைய புதல்வர்கள், பிள்ளைகள். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவு கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர். இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மாவையே சார்ந்து நிற்பார்கள். இரண்டாவது ஆசீர்வாதம். ஆக திருமணம் என்ற அருட்சாதனத்தில் இப்படியாக கணவன் மனைவி முதல் ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் கட்டுகிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள்.
மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த குடும்பத்திலிருந்து தான் அத்தனை அருட்சாதனங்களும் பிறக்கின்றன. திருமுழுக்கு உண்மைதானே? பெற்றோர்கள் தானே ஆலயத்துக்கு பிள்ளைகள் எடுத்து சொல்றாங்க, அம்மாவை தானே. அதே போல அடுத்த ஒரு அருட்சாதனம், அடுத்து நம்ம பிள்ளைகளை எப்போ ஆலயத்துக்கு கூட்டு போறோம்? புது நன்மைக்கு. அதுக்கடுத்து உறுதி. இந்த 3 அருட்சாதனத்தை நம்ம பிள்ளைகளுக்கு போதுமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறது. முதல்ல அந்த குழந்தைகளை நாம் ஒரிஜினல் பாவத்திலிருந்து அதை கழுவி ஒரு தூய்மையான ஒரு ஆலயமாக படைக்கிறோம். இரண்டாவது, அவளுக்குள்ளே ஆண்டவருடைய நற்கருணை பேழை என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுக்கிறோம். இதையும் கடந்துதான் இன்னொரு அருட்சாதனம் குடும்பத்தில் தான் பிறக்கிறது. என்னது? எங்களை சொல்லுங்க. குருத்துவம். உண்மைதானே? நாங்கள் என்ன நேரம் இருந்து வாழ்ந்துலேருந்து பெரிய கிடையாது. நீங்கள் கொடுத்தது தான், நீங்கள் வளர்த்தவங்க தான், நீங்கள் கொடுத்த விசுவாசம் தான். அதனால் நற்கருணை, அதாவது திருமணம் என்ற அருட்சாதனத்தில் குருத்துவம் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. எனவே தயவு செய்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வாதமாக கருதத்தான் இந்த திருக்குடும்ப விழா நம்மை அழைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த திருக்குடும்பத்தில் என்னென்ன இருந்தது என்று பார்க்கிற போது, முதலில் இறை அச்சம் இருந்தது, கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது. முதலில் நாம் பார்க்கிறோம், இயேசுவிடம் யோவான் நற்செய்தியில் 1:14 நாம் பார்க்கிறோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய இயேசுவிடம் கடவுளின் மாட்சி நிறைந்து இருந்தது. கடவுளுடைய மாட்சி நிறைந்து இருந்தது. நம்புறீங்களோ நம்பலையோ, நம்முடைய பிள்ளைகள் கடவுளுடைய மாட்சியை, அந்த மாட்சியை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறார்கள், சிரிக்கிறார்கள். அவர்கள் சிரிக்கிற போது, ஓடி ஆடி விளையாடுகிற போது, அவர்களுடைய நடவடிக்கையை நாம் புரிந்து கொள்கிற போது அவர்கள் மொத்தமும் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறார்கள். குழந்தை பாக்கியம் என்பது நீங்களும் நானும் விரும்புகிற காரியம் அல்ல, அல்லது கணவன் மனைவி விரும்புகிற காரியம் அல்ல, உலகம் விரும்புகிற காரியம் அல்ல. கடவுள் தேர்ந்தெடுத்து அதை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எனவே இறைமகன் இயேசு உண்மையும் அருளும் நிறைந்து அவரிடம் கடவுளின் மாட்சிமை நிறைந்து விளங்குகிறது. எனவே நாம் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளில் இந்த கடவுளுடைய மாட்சி நிறைந்து விளங்குகிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு நடைபயணம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, யோசேப்பிடம் என்ன ஒரு நிகழ்ச்சி பண்பு கற்றுக்கொள்ளலாம் என்றால், மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 19வது வசனம். நேர்மையாளரான யோசேப்பு கடவுளின் திட்டத்தை அறிந்து தூய ஆவியால் கருவுற்றிருந்த மரியாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். இகழ்ச்சிக்கு அவர் ஒதுக்கிவிடவில்லை, மாறாக கடவுளுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு தந்தையாக இருக்கிறார். பிரியமான தந்தையர்களே, உங்களுக்கு இது ஒரு தியான ரிஃப்ளெக்ஷன் பாயிண்டாக இருக்கலாம். கடவுள் அவர் திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுக்கு அந்த திறமையை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை ஆளுமை செய்யவும், குடும்பத்தை வழிநடத்தவும், குடும்பத்தை நேரிய பாதைகளை இட்டு செல்லவும், இறை அச்சம் சார்ந்த குடும்பத்தை உருவாக்கவும் உங்களுக்கு தான் இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, மரியாவிடம் லூக்கா நற்செய்தி 1:28 பார்க்கிறோம், அருள் மிக பெற்றவராகவும் ஆண்டவர் அவரோடு இருக்கிறார் எனவும் நாம் பார்க்கிறோம். எனவே கடவுள் மரியாவோடு இருக்கிறார். ஒரு குடும்பம் மாட்சி அடைய வேண்டுமா? அன்னையரை பொறுத்தே உண்டு. அன்னையர் தான் அன்பிலும் இரக்க செயலிலும் ஈடுபடுகிற போது, தர்ம காரியங்களில் ஈடுபடுகிற போது அந்த அன்னையானவள் அந்த குடும்பத்திற்கு அதாவது இன்னும் அதிகமாக சொல்ல போனால் அணிகலனாக இருக்கிறார். குடும்பத்திற்கு ஆசீர்வாதங்களை, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். அன்னையானவள் எப்பொழுதும் பொறாமைப்படுவள் அல்ல, மாறாக இன்று மரியாவிடம் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், அருள் மிகுந்த பெற்றவராக, இரக்கமும் அன்பும் சாந்தமும் நீடிய பரிவும் அல்லது இரக்கமும் உங்களுடைய மனதில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் நல்லெண்ணத்திலும் நற்செயல்களிலும் ஈடுபடுகிற போது
ஆண்டவர் உங்களோடு தங்குவார், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அவர் தங்குவார் என்பதை மரியா நமக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட மாட்சி மிகுந்த குடும்பத்தில் ஒரு துயரமும் வருகிறது. கடவுள் அச்சாணியாக இருக்கிறார், கடவுள் கட்டுகிறவராக இருக்கிறார். இறையச்சம் நிலவுகிற இந்த குடும்பத்தில், கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற இந்த திருக்குடும்பத்தில் ஒரு துயரமும் வருகிறது. அதுதான் இன்றைய நற்செய்தி. இயேசு காணாமற் போகிறார். காணாமற் போன போது இருவரும், ஜோசேப்பரும் அன்னை மரியாவும் துயரம் அடைகிறார்கள், கலக்கம் அடைகிறார்கள். இறுதியில் நாம் பார்க்கிறோம், அந்த மகனை கோவிலில் கண்டடைந்த போது ஆனந்தம் அடைகிறார்கள். எனவே இன்றைய நாளில் நம்முடைய குடும்பமும் ஒரு சில நேரங்களில் இயேசுவை நாம் தொலைத்து விடுகிறோம். கன்சியூமரிசம், எல்லாம் வேண்டும் 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 என்று குடும்பத்துடைய தேவை தேவை என்று நாம் நினைக்கிறோம். அல்ல, மாறாக இந்த பொருட்கள், உலகம் சார்ந்த எண்ணங்களும் பொருட்களும் அதிகமாகும் போது இயேசு தூரே செல்கிறார். எனவே நம்முடைய குடும்பத்தில் இயேசு இருக்க வேண்டுமே, ஆனால் நாம் இயேசுவை தேட வேண்டும். தந்தையும் தாயும் பிள்ளைகளோடு சேர்ந்து கற்றுக் கொடுத்து ஒருவர் இன்னொருவரை நாம் அனைவரும் சேர்ந்து கோவிலிலே காணுகிற இயேசுவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில தொலைந்து போகாமல் இயேசு நம்மோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு பணியிலே ஈடுபட வேண்டும். இயேசுவை பல இடங்களிலே தேடினாலும், உறவினர்களுடைய நண்பர்களுடைய தேடினாலும் அவர் கிடைக்கவில்லை. மாறாக கோவிலிலே அவர் இருந்தார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் அன்பு செய்கிற தெய்வத்தை பல இடங்களிலே தேடுவதை காட்டிலும் ஆலயத்திற்கு வரும்போது, தூயமான ஒரு மனநிலையோடு வருகிற போது, தூய மனநிலை கொண்டு எண்ணம் கொண்டு கடவுளுடைய இறைவார்த்தை சிந்திக்கிற போது அந்த ஆலயத்தில் நம்முடைய கடவுளை நாமும் பார்ப்போம். எனவே ஆலயம் தேடி வருகிற போது, இயேசுவை தேடி வருகிற போது நல்ல மனநிலையோடு ஆலயத்திற்கு வருவோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. ஆக இறுதியில் நான் ஒரு சிறிய இறை வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். எபேசியருக்கு எழுதப்பட்ட மடல் அதிகாரம் 3 திருவசனங்கள் 14 இருந்து, இதன் காரணமாக, தூக்கம் வருதா எல்லாருக்கும்? இது கொஞ்சம், இந்த வசனம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்புங்க. இந்த வசனம் வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். எபேசியர் 3வது அதிகாரம் திருவசனம் 14. சரிங்களா? இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு, உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. இதுதான் உண்மையிலேயே குடும்பம் இருப்பதற்கு தூய ஆவி வழியாக கடவுள் நமக்கு ஆற்றலை தருவாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்களுடைய உள்ளங்களிலே குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இந்த வசனம் பிடிச்சதா? உங்களுடைய வாழ்வுக்கு என்ன இருக்கட்டுமா?
அதை சொல்றாங்க, உங்களுடைய வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளவுமாய் எது? அன்பு. இதையே மனதில் வைப்போம். நிச்சயம் திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நம்முடைய பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள். நம்முடைய குடும்பத்திற்கு இன்னும் அதிகமாய் ஆறுதல் கூறி இரக்கம் கொடுத்து நல்ல ஒரு மனப்பான்மை கொடுக்கிற நல்ல நண்பர்களும் பேறு பெற்றவர்கள். எனவே இந்த திருக்குடும்பத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கும் வர இந்த திருப்பணி நமக்கு உதவுவதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்தோரின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் பாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய தேவைகளை முற்றிலும் அறிந்தவராக அவர் இருக்கிறார். நாம் பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எடுத்துரைத்து ஜெபிப்போம். படைகளின் ஆண்டவரே எம் இறைவா, உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திரு அவையில் பணியாற்றும் திருத்தந்தை, குருக்கள், கன்னியர்கள், இறைப்பணியாளர்கள், இறை மக்கள் அனைவரும் உம் திருச்சபையாகிய குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்திட தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே எம் இறைவா, உலகை ஆளும் தலைவர்கள், உலக மக்கள் அனைவரும் உம்மை அறிந்து உம் கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் வாழ்ந்து இவ்வுலகை அன்பிலும் சமாதானத்திலும் கட்டி எழுப்பிட தேவையான ஞானத்தை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருக்குடும்பத்தை வழிநடத்திய எம் இறைவா, கிறிஸ்தவ இல்லறத்துக்குரிய அறிவிலும் ஒழுக்கத்திலும் சகல நற்பண்புகளிலும் எங்கள் பங்கிலுள்ள குடும்பங்கள் அனைத்தும் வாழ்ந்திட உம் அருளை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களுக்கு அரசராகிய எம் இறைவா, இன்றைய சூழலில் தனிமையில் வாழும் பெற்றோர்கள், அனாதைகளாக வாழும் குழந்தைகள், பிரிந்து வாழும் கணவன் மனைவி, குடிப்பழக்கத்தால் சமாதானம் இழந்து நிற்கும் குடும்பங்கள், வாழ வழி தெரியாமல் வறுமையால் வாழும் குடும்பங்கள் அனைத்திற்கும் உம் திருக்குடும்பத்தின் ஆசீரை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம்.
குடும்பங்களை தன்னுடைய மனதிலே வைத்து உருவாக்கி அந்த குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவ வேண்டும் என்று நாங்கள் சமர்ப்பித்த இந்த தேவைகளை அத்தனையும் உங்களுடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மகிழ்வின் பழிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும்
உறுதியாய் நிலை நிறுத்தி அருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரிலே நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையறாது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை அவர்கள் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அறிவிப்புகளுக்காக தயவு செய்து அமரவும். மீண்டுமாய் இறை சன்னிதானத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த திருக்குடும்ப விழா
விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவருடைய ஆசீரும் அன்னை மாமரியுடைய பரிந்துரையும் யோசேப்பினுடைய ஆசீரும் நிறைந்து விளங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் ஹோலி ஃபேமிலி. தந்தையாக இருக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்க, சந்தோஷமா இருக்க. இந்த ஒன்றே ஒன்று, அங்கே இருக்கிற நிலவிய துன்பத்திலும் அவர்கள் இயேசுவை கண்டார்கள். அதுதான். அதனால் தயவு செய்து நம்முடைய குடும்பங்கள் இயேசுவை காணுகிற மக்களாக பிறக்க போகிற இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரோடு சேர்ந்து இணைந்து கட்டி எழுப்பக்கூடிய பாக்கியத்தை பெற்றோர்களாகிய நீங்களும் பிள்ளைகளும் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு இறைவனுடைய ஆசையை பெற வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த திருப்பலியை சிறப்பித்த SMTC அன்பியம் கோஆர்டினேட்டர்ஸ் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்பியங்களை வழிநடத்துறது ஒருங்கிணைக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான காரியம். சரியா? எல்லாரும் மனதார நீங்கள் அதை பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க. கடவுள் உங்களுக்கு நிறைவான ஆசிரியை கொடுப்பார். வருகிற புத்தாண்டிலும் நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிக்க உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த நம்முடைய தமிழ் திருப்பலியானது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு மெயின் ஹாலில் திருப்பலி நடைபெறும். இந்த திருப்பலியை சிறப்பிக்க SMTC மக்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். மீண்டும் அறிவுறுத்தியது போல ஜனவரி மாதம் 16ஆம் தேதி இதிலிருந்து 19 தேதி வரை வருடாந்திர தமிழ் தியானம் நடைபெறுகிறது. எனவே இந்த தியான நாட்களில் சிறப்பாக பங்கெடுத்து நம்முடைய மனதுக்கு இறை வசனங்கள், இறை வார்த்தைகள் இருந்தால்தான் நாம் இந்த தேசத்தில் ஒரு கொஞ்சம் மன நிம்மதியோடு வாழ முடியும். எனவே இந்த தியானத்தை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இந்த திருப்பலி கடைசி லெசன் முடித்த பிற்பாடு திவ்ய நற்கருணை ஆராதனை இந்த வருஷத்துக்கு 2024ஆவது ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால 2வது நாம் சமூகமாக தமிழ் சமூகமாக இது புதிய ஆண்டுகள் நாம் சந்திப்போம் கடவுளுடைய கிருபையாலும் வல்லமையினாலும். எனவே இந்த ஒரு நாளில் ஒரு 10-15 நிமிஷம் அதனால் நற்கொண்டை ஏற்படுத்தி சமூகப்படுத்தி அதனுடைய ஆசி பெற்ற மக்களாக நாம் வீடு சொல்லுவோம். இந்த நற்கொண்டை முழுவதும் இந்த திருக்குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய குடும்பத்தினுடைய ஏதாவது ஒரே ஒரு கருத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தந்தையாக, தாயாக, பிள்ளைகளுடைய மேம்பாட்டுக்காக, உடல் சுகத்துக்காக, மன அமைதிக்காக, நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, இன்னும் அதிகமாக நம்முடைய பிடித்திருக்கிற எல்லாம் அந்த தேவையில்லாத எண்ணங்கள் அத்தனையும் அகன்று போய் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு தேவைக்காக அந்த திருக்குடும்பத்தை அமைத்த கடவுள், கட்டி எழுப்பிய கடவுளிடம் ஜெபிக்க நான் உங்களை ஆசைக்கிறேன். எனவே அதிக நேரங்களாக இருக்க மாட்டோம். இங்கே இருக்கும்போது தயவு செய்து பாடல் பாடுவாங்க. இந்த பாடல் எல்லாரும் எழுந்து நின்று தான் பாடுவோம். அதே உட்கார விரும்புவாங்க. கால் வழியில் இருக்கிறவங்க தயவுசெய்து கடவுள் புரிஞ்சுக்குவார். அடுத்தவங்களுக்காக தான் கடவுளை நீங்கள் கும்பிடணும்னு சொல்லி அவங்க கட்டாயம் கிடையாது. உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய அன்பு அவருக்கு தெரியும். நிம்மதியாக உட்காந்து கடவுள் பாதத்தில் ஒரு ஆசையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க. சரிங்களா? அதனால் இந்த ஒரு 10-15 நிமிஷத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருந்து போகுமாறு நான் உங்களை விரும்புகிறேன். ஆண்டவருடைய ஆசைக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கொஞ்ச நேரத்தில் நற்கருணை ஸ்தாபிக்கப்படும். தயவுசெய்து உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து கொள்ளலாம்.
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம். பாடல் குழுவினரோடு சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல் தான். எனவே இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து அப்படியெல்லாம் நின்றுக்கிறலாம் உட்காந்துக்கலாம் பட் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் எல்லாரும் இந்த நன்றிகளுக்கு உணர்வுகளோடு இந்த பாடலை பாடுவோமா? கொஞ்சம் எதிர்த்துக்கிறவங்க நான் சொல்லுவேன். நீ எங்கள் பாறை என் மரணா
அணையாத தீபத்தில்தான் நாம் மண்டியிட்டு கிடக்கிறோம். இன்னும் அதிகமாக யோனா புத்தகத்தில் இந்த 4வது அதிகாரத்தில் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து யோனாவை பார்த்து சொல்லியது போல தான் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000க்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? கடவுள் நம்மை தேர்ந்தெடுப்பதால் நமக்கு இரக்கம் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அவர் சூழலை பார்ப்பதில்லை, நம்முடைய விசுவாசத்தை தான் பார்க்கிறார். எனவே நம்பிக்கை உண்டு, நம்முடைய மனதில் அந்த வாஞ்சை உண்டு, நம்முடைய குடும்பத்தில் என்னாலும் அவருக்கு இடம் உண்டு என்ற நம்பிக்கையில் தான் இப்பொழுது நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க இந்த திருக்குடும்பத்தை நோக்கி நாம் மன்றாடுகிறோம். எனவே இந்த பகுதியில் இருக்கிறவங்க யாருமே வாசிக்க முடியாது, ஏன்னா டிஸ்பிளே இங்கே மட்டும்தான் இருக்குது. எனவே மக்களாகிய நீங்கள் தான் அதை அந்த ஸ்லாஷ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிறுத்தி எல்லாரும் சேர்ந்து திரு குடும்பத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். வாசிங்க. இறைவனுடைய பிரசனத்தில் இந்த தேவைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். இரக்கம் காட்டிய கடவுள் நம்மை மறக்க மாட்டார், கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசியை பெறுவோம். Amen.
வானகத்திலிருந்து அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொரு மீதும் தூய நீரானது தெளிக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.